ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் அட்டகாசமான வாரம்னு எப்போவுமே சொல்லுவேன். அது உண்மைதான். போன வருஷத்தில் உங்கள் நிலைமையும் இந்த வருஷத்தில் உங்கள் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிடும். பெரிய சோதனைகள்லாம் அந்த வாரம் கிடையவே கிடையாதுங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இல்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா 8ல் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் கூட அவர் தன வீட்டை பார்க்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோகம். 6க்குடையவர் 8ல் மறையிறது அப்படிங்கிறது எதிர்பாராத தனலாபம், விபரீத ராஜயோகம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதன் வலுவாக இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய அளவில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது தொழில்துறை முன்னேற்றங்களுக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பு. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. போன வாரத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. அந்த போன வார சந்திராஷ்டமம் கூட கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படிலாம் கூட சந்திராஷ்டமம் பெருசாலாம் வேலை செய்யாது. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு காரணத்தினால இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 6-8 தசாபுக்தி நடப்பவர்களை தவிர அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கடனை பற்றின எதிரியை பற்றின கொஞ்சம் பயம் இருக்கும். அதை தவிர்த்து யோக தசாபுக்திகள் அட்லீஸ்ட் ஒரு கேந்திர கோண தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானங்கள் வேலை தொழில் வியாபாரம் மூலமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. கல்யாணம் நடக்கும், காதல் திருமணம் நடக்கும், காதல் வரும், புதிய காதல் வரும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான அமைப்பு வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள்ளே யாருன்றதெல்லாம் அடையாளம் காட்டும். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல மனுஷங்களாக இருப்பீங்க. இலகிய மனம், நாய்க்கும் பூனைக்கும் கூட சாப்பாடு போடக்கூடிய அமைப்பு. காசு 10 ரூபா தான் நமக்கு சாப்பாட்டுக்கு இருக்குது. எதில் பிச்சைக்காரன் வந்து நிற்கிறானே, போயிட்டு போது நம்ம அடுத்த வரை சாப்பிடுவோம் இந்தா அப்படின்னு அவனுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இறக்க குணமெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கே உரியது. தனுசு ராசிக்காரர்கள் சோதனைகளை ஏற்கனவே அனுபவித்து விட்டீர்கள். ஆகவே இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இல்லாதனாலையும் சந்திரனுடைய அமைப்புகள் நன்றாகவே இருக்கின்றனாலையும் வார ஆரம்பத்தில் 11-10 ஆகிய 2 நல்ல இடங்களில் சந்திரன் இருக்கனாலையும் உங்களுடைய நல்ல வாரங்க இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. சந்திரன் 9, 10, 11 ஆகிய 3 இடங்களில் இருக்கிறாரு. அமாவாசையை விட்டு விலகி வந்துட்டாரு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் கொஞ்சம் லேசாக கலக்கம் இருக்கும். இது சரியாக வருமோ, அது சரியாக வருமோ, அப்படி வந்துடுமோ, இப்படி வந்துடுமோ, அப்பாவால் இது நடக்குமோ, அப்பாவுக்கே இது நடக்குமோ, ஒருவேளை அப்பா நம்ம சொல்கிறத கேட்காம போயிடுவாரோ, அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க தான் சப்போர்ட் பண்ணுவாரோ, நம்மளை பண்ண மாட்டாரோ, இந்த மாதிரியான சூரியன் சார்ந்த விஷயங்கள். சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளால் விரோதம் வந்துடுமோ, அவர் கையெழுத்து போட மாட்டாரோ, இவர் கையெழுத்து போட மாட்டாரோ என்கின்ற மாதிரியாக அப்படியே திருப்ப மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. சந்திராஷ்டம தினம் இல்லை அப்படிங்கிறதுனால பண விரயங்கள் எதுவும் இந்த தடவை கிடையாது. வார ஆரம்பத்தில் முதல் 3 நாட்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் அமைப்புகளை கொஞ்சம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆன்மீக எண்ணங்கள்னால் கோயிலுக்கு போகலாம், அந்த இதுக்கு போகலாம், கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அல்லது திருப்பதிக்கோட போயிட்டு வந்துடலாம், காளகசிக்கோட போயிட்டு வந்துடலாம், காசி கயா போன்ற அமைப்புகளுக்கு பிளான் போடலாம்னு வாரத்தில் 3 நாள் 50 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப நாட்களில் 3 நாட்களும் தெய்வீக திருப்பணிகளை பற்றிய எண்ணங்கள், அதற்கான வாய்ப்பு அமைப்புகள்லாம் வரும். அதற்கடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் சூப்பரான நாள். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். ஆஃபீஸில் இது வரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் கொஞ்சம் விலகும். ஆகவே தொழிலை பற்றி கூட பெரிய அளவில் கவலைகள் இல்லை. வார இறுதியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்களும், ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து தான், சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் 3 நாட்களும் அவர் சந்திரன் 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். அப்பொழுது குடும்ப பிரச்சனைகள் தீரும். வார இறுதியில் குடும்ப பிரச்சனைகள் தீரும். பணப்பிரச்சனை தீர்கின்ற அளவிற்கு சில வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை அடைச்சிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சீரான பொருளாதாரம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வந்த வாரம் ஆரம்பமே சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை 25/8 திங்கக்கிழமை இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு காலையில் 8 மணி 29 நிமிஷத்துக்கு, காலையில் 8:30 மணிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், புதன்கிழமை 7:21 நைட்டு வரைக்கும். ஆக கிட்டத்தட்ட ஒரு கணக்குப்படி பார்த்தா 3 நாள் இந்த இடம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். திங்கள் செவ்வாய் புதன்கிழமை 7 மணி 21 நிமிடம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனாலும் பெரிய அளவில் இருக்காது. நல்ல வேலையாக அமாவாசையை விட்டு அவர் வெளியே வந்துட்டார். அமாவாசையை விட்டு வெளியே வந்து விட்ட காரணத்தினாலும் அவர் ஒரு நிலையில் அந்த இடத்துல ஒரு நல்லாவே இருக்கிறார். அதனால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை.
ஆனாலும் இந்த திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் யாரையுமே நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாளை சொல்லுவேன். இந்த 3 நாளும் காசு விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. ஏடிஎம்முக்கு போய் பணங்கனா எடுத்து வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடும்போது கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்து ஓடிபி சொல்லு அதை சொல்லு இதை சொல்லு நான் உன் ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன் 5000 அனுப்பு 10,000 அனுப்புன்னு சொல்கிறவா இந்த மாதிரியான அமைப்புகள் எதையுமே நம்ப வேண்டாம். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ட்ராவலில் சூட்கேஸில் காசு கொண்டு போகிறவங்க நகை வச்சுருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தில் இருக்கணும். மற்றபடி வாரத்தின் 4 நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் பெரிய சோதனைகள் இருக்காது. 9 10ஆம் இடங்களோடு சந்திரன் இருக்கிறார். ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துல இருந்தாலும் சனி ராசிநாதனை தான் இருக்கிறார். அதனால் பண வரவுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. கஷ்டம்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு பெருமளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்பவும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் போன வருஷம் இருந்த கஷ்டம்லாம் இப்போ இல்லை கும்பராசிக்கு. அதை மட்டும் நீங்கள் உங்களுக்கே உங்கள் மனசுக்கே தெரியும். 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது 2025ஆம் ஆண்டு இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியும். 2026ஆம் ஆண்டு இதைவிட நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கஷ்டமே எனக்கு இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அத்தனை இவர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் உண்டு. கும்பராசிக்காரர்கள் கும்பத்துக்கு எப்போவுமே மெதுவாக தான் நடக்கும். மெதுவாக நடந்தாலும் நல்ல விதமாக எல்லாவற்றையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் புதன்கிழமை நைட்லேருந்து, அதாவது புதன்கிழமை நைட்டு உங்களுக்கு சந்திராசிரமம் பற்றி தெரியாது. 27/8 இரவு புதன்கிழமை இரவு 7:21 சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 முழு நாளும் சந்திராசிரமம். புதன்கிழமை இரவு 7:21 வெள்ளி முழுவதும் சனி முழுவதும் அப்படியே வியாழன் முழுவதுமாக இருக்கிறது. சனிக்கிழமை காலையில் 7:53 சந்திராஷ்டமம் முடியுது. ஆக இப்படித்தான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமம். இந்த 2 முழு நாட்களும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அப்பதான் சந்திரன் விலகி இருக்கிறாரு. காசு பணம் விஷயத்திலையும் நண்பர்கள்ட்ட மோதிர விஷயத்திலையும் குடும்பத்தில் ஏதாவது கணவன் மனைவி விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்க வேண்டும். ஆகவே வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் நடுப்பகுதி நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக காதலன் காதலியில் கொஞ்சம் வேற மாதிரி ஈகோ பிரச்சனை எல்லாம் வரும். புருஷன் முன்னாடிக்கிட்ட ஈகோ பிரச்சனை, நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் சம்பாதிக்கணும் நீ சம்பாதிக்கிறேனா, காதலன் காதலி கணவன் மனைவியாக இல்லாதவர்களுக்கு காதலன் காதலி உறவுகள், இது இல்லாமல் இதில் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நட்புகள் போன்ற கொஞ்சம் ஒரு மாதிரியாக நமக்கு கை கொடுக்கக்கூடிய உறவுகளை கடிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் முன்பின் பார்த்தீங்கன்னா அது நல்லா தாங்க இருக்குது. எடுத்தடுப்பில் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் நடக்கும். அந்த 3 நாட்களும் கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நல்லாவே கை கொடுக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை நிச்சயமாக செய்யலாம். ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பதற்கும் அது நன்றாகவே கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெண்மை நிற பொருட்கள் திரவ நிற பொருட்கள் மீது போது புதிதாக மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆர்வங்கள் வரும். அந்த ஆர்வங்கள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. வாரத்தின் இறுதி நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பணம் வரக்கூடிய அமைப்பு, 5 நாட்களும் இல்லாமல் இருந்து கடைசி 2 நாளில் காசு வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. சனிக்கிழமை காலையிலிருந்து 8 மணியிலிருந்தே சகஜமாகவே நன்றாகவே இருப்பீர்கள். பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரம்தான் இந்த வாரம். மீனராசினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.